அறிவை சோதிக்கிற, தைரியத்தை சோதிக்கிற ஒரு மன்னனோட கதை விக்ரமாதித்தன். இது ஒரு வேதாள கதை. கடைசி வரை கேளுங்க. ஏன்னா இந்த கதையோட ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு சின்ன வாழ்க்கை பாடம் இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உச்சயினி நாட்டுல விக்ரமாதித்தன் அப்படின்ற ஒரு மன்னன் இருந்தாரு. அநியாயம்னா அவர் தாங்க மாட்டாரு, நியாயம்னா அதுக்காக உயிரே கொடுப்பாரு. அதனால மக்கள் எல்லாம் நம்ம மன்னன் இருந்தா நமக்கு பயமே இல்லைன்னு பெருமையா சொல்வாங்க. ஒரு நாள் அரண்மனைக்குள்ள ஒரு விசித்திரமான மனிதன் வர்றான். முகம் முழுக்க சாம்பல், கண்ணுல ஒரு பயங்கர பார்வை. அண்ணா, நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணுனா உங்களுக்கு பேராற்றல் கிடைக்கும். விக்ரமாதித்தன் கேட்டாரு. என்ன உதவி? சுடுகாட்டுல ஒரு மரத்துல ஒரு வேதாளம் தொங்குது, அத தூக்கிட்டு வாங்க. ஆனா வழியில அது எது பேசினாலும் நீங்கள் பதில் பேசக்கூடாது. சுடுகாட்டுல இருட்டு, காத்து சத்தம், மரத்துல ஒரு சடலம் தலைகீழா தொங்குது. அத தூக்குன உடனே ஹா 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 அப்படின்னு ஒரு சவுண்டு. அதுதான் வேதாளம். மன்னா, ஒரு ஊர்ல 2 நண்பர்கள் இருந்தாங்க. ஒருத்தன் நல்லவன், இன்னொருத்தன் துரோகி. துரோகத்தால நல்லவன் உயிரை இழந்தான். சொல்லு மன்னா, யார் பாவி அப்படின்னு வேதாளம் கேட்டுச்சான். அதுக்கு விக்ரமாதித்தன் சொன்னாராம், துரோகம் செய்தவன் தான் பாவி அப்படின்னு விக்ரமாதித்தன் சொன்னாராம். அவ்வளவுதான், நீ பேசிட்ட மன்னா. வேதாளம் பறந்து போயிடுச்சான். இதே மாதிரி பல தடவை மன்னன் போறாரு. வேதாளம் கதை சொல்லுது, கேள்வியும் கேக்குது. மன்னன் பதில் சொல்றாரு. ஆனா ஒரு தடவை கூட மன்னன் கோவப்படல. கடைசி தடவை வேதாளம் சொல்றது, மன்னா, நீதான் உண்மையான அரசன். உன்னை சோதிக்கத்தான் நான் வந்தேன். நீதிக்காக பேசுறவன் எப்போதும் உயர்ந்தவன். இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது? அறிவே இல்லாத அதிகாரம் ஆபத்து, அறிவோடு நீதி ஆசீர்வாதம், உண்மை எப்போதும் ஜெயிக்கும். இந்த